ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ போட்டாலும் என்னோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் எண்ணெயில் மட்டும்தான் இந்த உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ எண்ணெயிலேயே அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக குக் ஆகி வரும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு சில இடத்துல. ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு இடத்துல சாஃப்டாகவும் ஒரு இடத்துல க்ரன்ச்சியாகவும் இருக்கும். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி மாவாட்டை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூவிட்டு அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் இல்லை. இதை அப்படியே கிளறி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான குயிக்கான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் திரும்ப உருளைக்கிழங்கு செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.